Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது முருங்கைக்கீரை இட்லி பொடி. சோ நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை அப்படின்றது சாப்பிடவே மாட்டாங்க. சோ அவங்களுக்காகவே இந்த மாதிரி நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த பொடியில நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம் அப்படின்ற நிறமும் தெரியாது, சுவையும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டா வந்துடும். இப்போ இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் உளுந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த உளுந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி ஃப்ரை பண்ண போகிறப்போ பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதோட கடலைப்பருப்பு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 50 கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ண வேணாம். உளுந்து பாதி ஃப்ரை ஆனதுமே கடலைப்பருப்பும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம் தனியாக. இதோட 15 வரமிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ எங்களுக்கு காரம் கம்மியாகவே வேணும் அப்படின்றதுனால நான் 15 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் கம்மியாக தான் இருந்தது. மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்ததா 25 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு பார்த்தீங்கன்னா ரொம்ப கால்சியம் கண்டென்ட் இருக்குது இதில். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம எள்ளு மிட்டாய் அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி இட்லி பொடியிலே நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. எள்ளு வறுபட்டவுமே நல்லா வெடிக்கும் படப்படன்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்படி அளவுக்கு கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து நீங்கள் பச்சையாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் மீந்திர கருவேப்பிலையை நல்லா காய வச்சு கூட எடுத்து நீங்கள் பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த வறுபட்ட கருவேப்பிலையோட இப்போ நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நான் கீரையாக வாங்கி அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணிட்டேன். இப்போ பொடி பண்ணி வச்ச முருங்கைக்கீரை பவுடரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 கிராம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி முடிக்கவுமே அந்த சூட்லேயே இந்த முருங்கைக்கீரை பவுடரையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, லைட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும். ஸோ ஏன்னா முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சையாகவே போட்டு இதில் ஃப்ரை பண்ண முடியாது, கரெக்டாக ஃப்ரை ஆகாது. அதனால நீங்கள் டைம் இருக்கும்போது கீரையை வந்து தனியாக காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த 15 வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பருப்பில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் மட்டும் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டையும் மட்டும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த கருவேப்பிலை முருங்கைக்கீரை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் கூட இருக்குது. அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ப்ரோட்டீன், பருப்பு சேர்க்கணும், ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் நீங்கள் எள்ளு சேர்த்துக்கணும். ஏன்னா எள்ளில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இட்லி பொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி ஆகிடும். இப்போ நான் எள்ளு போட்டு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா பவுடர் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பசியே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.